நீங்க எந்த நேரத்திலாவது உங்கள் உள்ளம் செத்து விட்டதை போன்று உணர்ந்தால், குர்ஆன் ஓத முடியவில்லை என்று உணர்ந்தால், இபாதத்து செய்ய முடியவில்லை என்று உணர்ந்தால், பயான்கள் கேட்பதற்கு போக முன்னால் ஒரு இடத்துல 10 நிமிஷம் உட்காருங்க. உட்கார்ந்து உங்களோடு பயணித்தவர்களில் எத்தனை பேர் மரணித்து விட்டார்கள் சிந்தியுங்கள். சின்ன வயசுல உங்களோடு பயணித்தவர்களில் எத்தனை மரணங்கள், உங்கள் சொந்தக்காரர்களில் எத்தனை மரணங்கள், எத்தனை ஜனாசாக்களை உங்களால் பார்க்க முடிந்தது, எத்தனை ஜனாசாக்களை உங்களால் பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு அவர்களது பிள்ளைகள் குழந்தைகளுடைய வாழ்வு என்ன, சூழல் எப்படி போயிருக்கிறது, எப்படி வாழ்ந்தார்கள் என்று ஒரு 10 நிமிஷம் யோசித்தாலே போதுமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல ஹாதிமுல் லzzat, எல்லா இன்பங்களையும் துடைத்தெறிந்து உங்களை தொலை வைக்கும், சுஜூது செய்ய வைக்கும், குர்ஆன் ஓத வைக்கும், ஆள வைக்கும். அதான் மரணத்துடையது. நீங்க பெரிய உபதேசங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மரணம் அவ்வளவு பலமான ஒரு தாக்கத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். அதோடு நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பது போல ஒரு உணர்வு உண்டாகும். இந்த மரணத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், எப்படி விடுதலை பெறுதல் என்ற உணர்வு உண்டாகும். அப்பொழுது அல்லாஹ்வுடைய வசனத்தை கேளுங்கள். நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மவுத், உங்களுக்கு நாம் மரணத்தை நாமே எழுதினோம். வமா நஹ்னு பிமஸ்பூகின், எங்களை எவராலும் தோற்கடிக்க முடியாது.